என்ன வேணுப்பா? கண்ண மூடு. உனக்கு பிளட்டெல்லாம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்களா? கவுண்டிங்லாம் எவ்வளோ இருக்குது? கால் வந்துடுவா. வாடா தம்பி. அடுத்த ஆண்டுக்குள்ளே குழந்தை ஜனன பாக்கியம் கிடைக்கும், ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். இந்த அப்படி கருப்பசாமி பொண்டாட்டியை திருத்தி தானே கேட்டவன் யாருப்பா? ஒன்று திருத்தி தான் இல்லைன்னு என்ன திருந்த வாய் நடக்குமா? நடக்குமா மாம மனசு? உன் மனைவியினுடைய உள்ளத்தை போய் பார்த்தேன். அவள் உன்னையை திருந்த சொல்லுத, நீ அவளை திருந்த சொல்லுத. ஆனால் வேண்டாம்னு உன்னால் உறுதியாக இருக்க முடியலையே. அப்போ கால் வந்துட்டு வா. அப்படின்னா உன் சொத்துக்களெல்லாம் உன் பிள்ளைக்கு எப்படிடா கொடுப்பேன்? சட்டப்படி நீ வந்து எழுதி வைக்க வேண்டும்னு சொன்னாங்கன்னா நீ செய்வேன். இந்த சொத்துக்களை அவள் அபகரிச்சுட்டா என்ன செய்வேன்? அதில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றின வெளிநாட்டுக்கு போயிட்டு வா. எந்த ஆபத்தும் வராது, யாராலும் கேடு நடக்காது. கருப்பசாயம் வரேன், போயிட்டு வா. கோடிகளை பெற்று ஆனந்தமாக வருவாய். போயிட்டு வரலாம். கருப்பசாமிக்கு திருவண்ணாமலை. திருவண்ணாமலை நாளைக்கு அடுத்த திருவண்ணாமலை பக்தர் திருவண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லா மக்களும் வந்திருக்காங்கல்ல. வாடா திருநீர். கால் வந்துட்டு வா. திருவண்ணாமலையா? கணவன் மனைவி வாங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க? வீட்டுக்காரர் எங்க வந்திருக்காரன்? முண்டாதீங்க முண்டாதீங்க. என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், சபரி மன்னவன் அருள்வான் பாருங்கள். என்ன வேண்டும்? அமைதி. அழகான திருமணம். கால் வந்துட்டு வா. வாடா உட்காரடா. சிவபெருமானின் பஞ்சாட்சரத்தின் நமச்சிவாயத்தை அடிக்கடி ஓதிக்கொண்டே இருக்கிறாய். ஆமாம், ஒவ்வொரு பொழுதும் இறை திருநாமத்தை பற்றி புகழ்ந்து உன் உள்ளம் நினைத்து கொண்டே இருக்கிறது. அதனால் இந்த குடும்பமும் சீரடைய வேண்டும், நல்ல திருமணம் நடந்து வாழ வைக்கணும், எந்த தடை இருந்தாலும் நீக்கணும் என்பது உன்னுடைய கேள்வி. சிவராத்திரிக்கு பிறகு உனக்கு திருமணம் நடக்கும், புதுமையாக வருமானமும் பெறும். வெற்றியாக்கி தர இன்னொரு வீடும் கட்டி வாழ்வாய். சென்று வா. கையில் பணம் தந்திருக்கேன், அடிச்சுக்கான். கணவன் மனைவி திருவண்ணாமலை. உடல்நிலை சரியில்லாத பெண்மணி. உங்களுக்கு உடல்நிலை தெரியலையா? கால் வந்துட்டு வரலாம். மலை மீதிலே காணலாம். முருகப்பெருமான் எங்கப்பா இருக்காரு? பழனி போயிருக்கியாங்க? இப்போ உனக்கு தொழில் கான்ட்ராக்ட் சம்பந்தமான தொழிலையும் நல்லாக்கணும், உன் கோயில் பணிகளையும் சீராக்கி தரணும். வேற என்ன வேணும்? கொஞ்சம் பொறுமையாக இருந்தனா வரக்கூடிய பங்குனி உத்தரத்துக்குள்ளே வரன்னு அமைஞ்சிரும். அதில் நீ ஜெயிச்சிருவ. பக்கத்தில் வா, தள்ளிப்போ. என்னம்மா பண்ணுது உனக்கு? கண்ண முடிக்கா பெருவரில் கொடு. சில சமயத்தில் உச்சியில் ஒரு துடிப்பு,
ஒரு பக்கத்து காதுக்குள்ள ஒரு துடிப்பு இருக்கா, அப்படி உடம்பெல்லாம் கெட்டி வச்ச மாதிரி சோர்வுத்தன்மையான நிலை, படுத்துக்கிடுவோமா எந்திப்போமான்னு தெரியாமல் தளர்ந்து விழுதல் நடக்கா. கால் வந்துட்டு வா. என்னப்பா ஒரே முடிவு தான், ஒரே முறைதான். மாந்திரிகத்தால் சில குறைபாடுகள் நடந்திருக்கு என்பது உண்மை. அதிலிருந்து சீராக்கி உங்களை வெளியாக்கி தந்தா போதும்ல. இந்தா ஜெயிச்சு தாரேன், வேற என்ன வேணும்? அதுக்கெல்லாம் ஒரு வருஷ காலம் அவகாசம் இருக்கு. பொறுமையாக இருங்க, ஜெயிச்சு தாரேன். காலையில் என்னைய பார்த்து போங்க. நல்லா இருங்க. அடுத்த கணவன் மனைவி குட்டி. இது பேத்தியா பேத்தியா பேரனா? கால் வந்துட்டு வாங்க. சாமி, என் பிள்ளை என் சொல்ல கேட்கணும்னு கேட்டு வந்தது யாரு? திருவண்ணாமலை. யாருப்பா பிள்ளை? என்ன பேரு பிள்ளை பேரு? என்ன நட்சத்திரம்? ஓ சரி சரி, அந்த லயன். கால் வந்துட்டு வாங்க. மகாசக்தி சுரூபாய நமோ நமா நமோ நமா. பாருங்க என்ன வேணும்டே? நீ யாருமா? பொண்ணு. கண்ண மூடி உட்காருங்க எல்லாரும். சென்றது மீளாது நின்றது. நிறைய செல்வமும் நகை நட்டுகளை இழந்திருக்கியப்பா. ஆண்டவன் தொண்டுக்கு அடிமையாகியும் எங்களுடைய அல்லல்கள் தீரவில்லை என்பது உன்னுடைய கருத்து. தேவையில்லாத கடன்களால் பல அவமானங்களும் தலைகுனிவுகளும் ஏற்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கிய. கிரகமா அல்லது வேறு எதுவும் கோளாறான்னு கேட்கிய. கோளாறு இல்லை, கிரகம். அதனால் இந்த கடன்லேருந்து மீளதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது. மகாலட்சுமியை வர வாங்கி உனக்கு ஒரு கனிதாரேன், உனக்கு பணம் கிடைக்கும். கால் வந்துட்டு வா. கண்ணை மூடி உட்காரணும். என்னையவே பிரார்த்தனை பண்ணணும். மனத்தை அலப்பாய விடக்கூடாது. என்ன இந்தாப்பா பணம் கிடைக்கும். ஒரு கடனை தீர்த்து தாரேன். இந்தா பக்கத்தில் வா. நல்லா படிங்க குட்டச்சி. நல்லா இரு. புண்ணியம் பேரு. வாமா அன்பு மகளே வா. நல்லா எல்லாம் நடக்கும். சந்தோஷமா இருப்போம். போமா. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். திருவண்ணாமலை எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்கு திருமணம்? உனக்கு 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 ஒரு போட்டோ வச்சுருந்தியா? அது இருக்கா கையில்? நீ கால் வந்துட்டு வா. உங்களுக்கு என்ன சொல்லி கூப்பிட்டேன்? சொல்ல கேட்கணும். பையன் சொல்கிறது நீங்கள் கேட்கணும்னா, நீங்கள் சொல்கிறது பையன் கேட்கணும். அடுத்த உத்தரவு அம்பாசமுத்திரம். கர்மசாமிக்கு தம்பி, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பச்சையம்மன் கன்னிமாரவன் என்னும் தெய்வங்களெல்லாம் அந்த எல்லையில் இருக்கின்றது. அந்த எல்லையை கடந்து சென்று விட்டால் முனியன் என்று ஒருவன் உண்டு. இப்போதைக்கு திருமணம் சொந்தமாக தடைகளை நீக்கி வெற்றியாகி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. வரலாம். இந்தா 90 நாட்களில் பக்கத்தில் வாடா. 90 நாளில் திருமணம் நடக்கும். வெற்றியாகி தரேன். கால் வந்துட்டு வாப்பா. அடுத்த உத்தரவில் பேசுவாங்க. நினைச்சது ஒன்று, நடந்தது ஒன்று.
அதனாலே முழிக்குது அம்மா கண்ணு 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 கண்ணு. திருமணம் நடக்கணுமா? நீ நினச்சே நடக்கணுமா? ஊரில் நினச்சே நடக்கணுமா? அப்பா அம்மா நினச்சே நடந்தால் போதுமா? வேற எவட்டையும் மாட்டிக்கிட மாட்டியே. கால் வந்துட்டு வா. ஓம் 3 முறை என்னைய பார்க்கணுப்பா. வெற்றியாக நடக்கும், தொழிலும் தாரேன். இந்தா நல்லா இருப்பாங்க. அம்பை என் பெண்மகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வாமா. அண்ணா இங்கே உட்காரு. பிள்ளைய தொடாமல் உட்காந்துக்கணும். என்ன கண்ண முடி உட்காரு. சைக்காலஜி டாக்டர் யாரையாவது பார்த்தீங்களா? கண்ண இன்னும் பக்கத்தில் வாமா. நல்ல என்னையை மட்டும் பிரார்த்தனை செய் பார்க்கலாம் மனதுக்குள். ஓஹோ, ஒரு ஆத்மாவின் தொடர்பு இவருடைய உடலை தொடுகிறது. இரவில் தூங்கும் பொழுதும் பகலில் நடக்கும் பொழுதும் சில வேளைகளில் தன்னை தொடர்ந்து வருவதாக ஒரு பாவனை இருக்கா? தனக்கு உள்ளே இருந்து யாரோ டைரக்ஷன் காட்டுவது போல உள்ள சில சிந்தனைகள் வார்த்தைகளும் தோன்றும். அதனால் மனதுக்குள்ள அடிக்கடி குழப்பமும் தூங்காத வேதனையும் இருக்கும். உச்சந்தலை சூடும், கண் எரிச்சலும், யூரின் சம்பந்தமான கடுப்புத்தன்மையும் கொடுக்கும். கால் வந்துட்டு வா. இங்கே வரக்கூடாது, அங்கே நில்லுங்க. 3 முறை என்னைய பார்க்கணும் நிதானமாக. எதிர்பார்க்காமல் கனியை கொடுத்து சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை இன்னைக்கு வச்சு சாமி கொடுக்கணும். இன்னொரு கனி தருவேன், அதை வீட்டில் போய் சாப்பிடணும். இந்த எல்லாம் சரியாகும். ஒரு கேள்வி உன் உள்ளத்தில் ஓடுகிறது. யாரும் செய்து வைத்ததா இயல்பாக நமக்கு தோன்றி இருக்கா அப்படி என்பது உன் சிந்தனை. செய்ததுதான் என்பது நிச்சயம். அதை தடுத்து நிறுத்தி நீக்கி தருவது என் கடமை. வரலாம் பக்கத்தில். 3 முறை எல்லா செல்வமும் கிடைக்கும், ஐஸ்வர்யமும் நடக்கும். புனித பையன் பேர் என்ன பேரு? ராஜாவுக்கு 1 2 3 4 5 6 7 பங்குனி மாதம் 28ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய ஜாதகங்கள் பொருந்தும். வாங்கிக்கலாம். எஸ், நல்லா இருக்கும். கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு சுந்தரபாண்டியபுரம் சுந்தரபாண்டியபுரம் வாங்க. சுந்தரபாண்டியபுரம் பைத்தில் 1 பைத்தில் 2 அரிசிப்பை, பைத்தில் 3 புனித அந்தோணியார்புரம், புனித அந்தோணியார் கோயில் பக்கம். யாருமா? புளியம்பட்டி. நீங்க இல்லை, புளியம்பட்டி பெண்ணடியாள். கனி கிடக்கு, அரிசிப்பை இருக்கு. திருநெல்வேலி எல்லை, திருநெல்வேலி பக்தர்கள். பாலாமடை கால் வந்துட்டு வரலாம். திருநெல்வேலி பாலாமடை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சுமார் 3.25 ஆண்டுகளுக்கு முன்பே செய்வனை வேலை கோளாறுகளால் பாதிக்கப்பட்டு உன்னுடைய மனநிலைகளில் அடிக்கடி வேதனையும் தூங்காத நிலையும் அடி வயிற்றில் கோளாறு குறைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம்.
இந்தா வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய அம்மா உன் பொண்டாட்டி அடிக்கடி மனநிலை பாதிக்கப்பட்டது போல செய்வனை கோளாறு நடந்திருக்குன்னு சொல்லி ஓயாமல் புலப்பம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். உண்மையா? இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தரேன். கஷ்டம் தீரும். இந்தா 3 முறை என்னை பார். இந்தா நல்லா இருமா. கணவன் மனைவி சங்கரங்கோயில் எல்லை இலங்கையிலிருந்து திருநெல்வேலி எல்லைக்கு வாழ வந்த செல்ல மக்கள் என்னமா நிலமா கால் வந்துட்டு வரலாம். வரலாம். நினைச்சது போல பிள்ளைகளுக்கு மங்களகர காரியத்தை நடத்தி வச்சுட்டேன். இனி இழந்த செல்வத்தை கொண்டு வரணும், இருக்கிற தொழிலில் வளப்படுத்தணும். வேற என்ன வேணும்? பக்கத்தில் வா, நீ அங்கே இரு. இந்த என் விரலை மட்டும் பிடிச்சிக்கா, நல்லபடி பிளமா அப்படி கண்ண மூடு. இடுப்பில் பின்புறம் அடிக்கடி கேஸ்டிக் வர்றது மாதிரி ப்ராப்ளம் நடக்கு இருக்கா? கால் வந்துட்டு வா, நீ இருந்துக்கா. எந்த ஒரு செய்வினை கோளாறுகளும் இல்லை. தேவையில்லாமல் சிந்தனைகள் தேவையில்லை. உன் பக்கம் நானும் என் அப்பன் ஈசனும் உன் அருகில் உண்டு. உண்டோ எல்லா நோயும் தீரும், சகல சுறுசுறுப்பும் கிடைக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு? ஆளை சொல்ல மாட்டேன், பணம் கிடைக்காது போ. உறவு கெட்டு போயிரும் மகளே, போயிட்டு வா. இருந்தால பா 50,000 இழந்திருக்க, 5 லட்சம் அப்பா தருவேன் போ. நீ கர்மதாமிக்கு கல்யாணம் முடித்து எங்களுக்கு அமைதியான வாழ்க்கை இல்லை என்று வேதனைப்பட்டு வந்த பெண்ணடியாள் யார்? யார்ப்பா? அக்காவா? ஏக்கா நல்லா இருக்கியாக்கா? கால் வந்துட்டு வரலாம். யாருமா நீ? திருநெல்வேலியில் எந்த இடம்? அது எங்கே இருக்கு? எங்கள் செங்கோட்டை பக்கத்துலையா? நீங்கள் தெற்கு காட்டுக்காரங்க. சேர்மாதேவிக்கு தெற்கத்தானே உங்கள் ஊர்? நான் திருநெல்வேலிக்கு உள்ளே கேட்குறேன். நெல்லைக்குள்ளே திருமணம் முடித்து வாழ்க்கையில் மன அமைதி குறைவு வேதனையும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. நெல்லை. உடல்நிலை சரியில்லாமல் வந்தது யார்? வாப்பா. நீங்களா இது திருநெல்வேலின்னு சொல்லி நீங்களா கற்பனை பண்ணிட்டு வந்தால் எப்படி? உட்கார். என்னப்பா செய்தவளுக்கு? டாக்டரை பார்த்துட வேண்டியதானே? கண்ண முடியுமா? அனிமிக் ப்ராப்ளம் கொஞ்சம் அடைச்சிருக்கு. ரத்தமெல்லாம் கரெக்டாக இருக்கா? செக் பண்ணிங்களா? உன் மனதில் இருக்கிறது ஏதோ மாந்திரிகத்தால் ஏதோ நமக்கு நடந்திருக்குங்கிறது உன்னுடைய சிந்தனை. ஆனால் அதே மாதிரி கோயிலில் குறி சொல்லுத சாமியார்கிட்ட போய் காட்டாலும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே சொன்னாங்க, இங்கே சொல்லணும், இங்கே சொல்லி அது தீர்ந்துடும், அங்கே சொன்னால் செய்தி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது உன் கருத்து. கால் வந்துட்டு வா. வரலாம். 3 முறை என்னைய பார்க்கவா, சரியாயிரும். அந்த தீவினையை நீக்கி தரேன்.